ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். 1 வீக் அப்புறம் ஃபீவர் கொஞ்சம் பெட்டர். ஐ திங்க் த்ரோட் கூட கொஞ்சம் பெட்டராகுன்னு நினைக்கிறேன். மை வாய்ஸ் இஸ் பேக். நம்ம இந்தியன் கேசஸ்லாம் பார்த்து நம்ம வியூவர்ஸுக்கு நிறைய போர் அடிச்சு போச்சு. அதுவும் இந்த இல்லிசெட் அஃபையர் கேஸ் பார்த்து நிறைய பேருக்கு போர் அடிச்சு போச்சு. அதனால் இன்றைக்கி வித்தியாசமான ஒரு ஃபாரின் கேஸ் பார்க்க போகிறோம். இந்த கேஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, யூஎஸில் இருக்க கலிஃபோர்னியாவில் சலினாஸுங்கிற ஒரு சின்ன அழகான ஒரு ஊர் இருக்குது. இதை ஒரு கிராமம்னு சொல்ல முடியாது, ஒரு டவுனுன்னு சொல்ல முடியாது. இதை சுருக்கமாக எப்படி சொல்லுவாங்கன்னா அக்ரிகல்ச்சர் டவுனுமாங்க. அதாவது நிறைய விவசாயங்கள் பார்க்குற இடம், ப்ளஸ் மக்கள் தொகையும் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பரிச்சயமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த சின்ன அழகான ஊர்ல கிரைம்ங்கிறது ரொம்ப ரேரா நடக்கிற விஷயம். அதுவும் கிரைம்லே உச்சகட்ட கிரைம் அப்படின்னா கொலை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு கொலைங்கிறது இந்த ஊர்ல ரொம்ப 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 ரேரா நடக்கிற விஷயம். அப்படிப்பட்ட இந்த அழகான ஊர்ல ஜிம் அண்ட் சாண்ட்ராங்கிற ஒரு தம்பதிகள் இருந்துட்டு வராங்க. இவங்களுக்கு நெடுநாளா ஒரு ஆசை, சொந்தமா ஒரு வீடு வாங்கணும், அதுவும் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கணும்னு. அதனால நிறைய நாள் கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து வச்சு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குறாங்க. அதுவும் செகண்ட் ஹேண்ட்ல அந்த ஹவுஸ் வாங்குறாங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ள போய் திங்ஸ் எல்லாத்தையும் செட் பண்றாங்க. இந்த வீட்டில் யார் இருக்காங்கன்னா மொத்தம் 3 பேர் இருக்காங்க. ஜிம், சாண்ட்ரா அண்ட் சாண்ட்ராவோட சகோதரி 3 பேரும் அந்த வீட்டில் இருந்துட்டு வராங்க. ஜிம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. காலையில் போனாருன்னா சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவார். நெடுநேரம் அந்த வீட்டில் அவங்க மனைவி சாண்ட்ராவும் அவங்க சகோதரியும் தான் இருப்பாங்க. இந்த ஜிம்மை பொறுத்த வரைக்கும் அவர் வீட்டில் இருக்கிற நிறைய அந்த டூ இட் யுவர் செல்ஃப் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் அவரே பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்தாலோ, சின்ன சின்ன பிளம்பிங் ஒர்க் வந்தாலோ, இந்த மாதிரி ஒர்க் எல்லாத்தையுமே அவரே ரொம்ப விருப்பப்பட்டு பார்ப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 1998ஆம் வருஷம் திடீர்னு இவங்க வீட்டில் ஒரு பிளம்பிங் இஷ்யூ வருது. பைப்பில் ஃபுல்லாக தண்ணி வரல. அப்போ அந்த ஜிம் என்ன பண்ணுறாரு, பிளம்பருக்கு கால் பண்ணாமல் அவரே அந்த வீடு ஃபுல்லாக பிளம்பிங் லைனில் எங்கே இஷ்யூ இருக்குங்கிற மாதிரி செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அமெரிக்காவில் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கிரால் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும். கிரால் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க, பழங்காலத்தில் வீடு கட்டியிருப்பாங்க. பட் இப்போ ரீசெண்டாக மழை தண்ணி வரும்போது அந்த வீட்டுக்குள்ளே தண்ணி வருதுன்னு வீடையே உயர்த்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி பேஸ்மெண்ட்டையே ஒரு 3 அடி 4 அடிக்கு உயர்த்துவாங்க. அப்படி உயர்த்தும் போது என்ன ஆகும்னா, நம்ம கிரவுண்ட் தரைக்கும் அவங்க வீட்டுக்கும் இடையில ஒரு சின்ன கேப் வரும். ஒரு 2 அடி 3 அடி கேப் இருக்கும். அந்த கேப் பார்த்தீங்கன்னா ஹாலோவாக இருக்கும், எம்டியாக இருக்கும். அதே மாதிரி தான் அமெரிக்காவில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஈரப்பதத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும், வெள்ளம் வந்தால் வீட்டுக்குள்ளே வர்றதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும், தரை மட்டத்துக்கும் அந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஒரு அடியிலேருந்து 4 அடி வரைக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும். இதுக்கு பேர் தான் கிரால் ஸ்பேஸுமாங்க. அந்த கிரால் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னா, ஒன்று பிளைன் அப்படி சாயில் மண்ணாக இருக்கும், அப்படி இல்லைன்னா சில வீட்டில் சிமெண்ட் போட்டு பூசியிருப்பாங்க. ஸோ அந்த கிரால் ஸ்பேஸ் ஒரு 4 அடி ஒருத்தர் அப்படி தவழ்ந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் கிரால் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸில் எம்டியாக இருக்கும். நிறைய வீட்டில் அந்த பிளம்பிங் லைன், எலக்ட்ரிக்கல், சூவேஜ் இப்படி போகிறதுக்காக அந்த 4 அடி உயரத்தை அந்த எம்டியாக இருக்க ஏரியாவை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஜிம்மோட வீட்டை பொறுத்த வரைக்கும் அவரோட பிளம்பிங் லைன் எல்லாமே அந்த கிரால் ஸ்பேஸ் வழியாக தான் போயிட்டு இருக்கு. அப்போ சரி, என்ன பிரச்சனை, பிளம்பிங்ல ஏன் தண்ணி வரலங்கிற பார்க்கறதுக்காக அவர் என்ன வர்றாரு, ஜஸ்ட் ஒரு மூடி மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிட்டு அந்த கிரால் ஸ்பேஸுக்குள்ள இப்படி தவழ்ந்து தான் போகணும். அப்படி தவழ்ந்து போய் பிளம்பிங் லைனை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது தொலை தூரத்தில் ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. பார்த்தோன்னே இவரால் நம்பவே முடியல, மிரண்டு போயிட்டாரு. அதாவது தரை மட்டம் இப்படி இருக்கு, மண் இருக்கு, அந்த மண்ணுக்குள்ளேருந்து 2 ஷூஸ் இப்படி வெளியில் நீட்டிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனுஷனை மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கால் மட்டும் இப்படி வெளியில் நீட்டிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாரு. உடனே அந்த கிரால் ஸ்பேஸ்லேருந்து வெளியில் வர்றாரு. அங்கே பேக்யார்டில் கொல்லைப்புறத்தில் அவங்க ஒய்ஃபும் சகோதரியும் உட்காந்துருக்காங்க. என்னாச்சு, ஏன் இவ்வளோ பதட்டமாக வர்றங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இந்த பிளம்பிங் ஒர்க் இருக்குன்னு சொல்கிற மாதிரி கிரால் ஸ்பேஸுக்கு போனேன்னா அங்கே ஒரு விஷயத்தை பார்த்தேன், எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு, என்னடா பார்த்தேன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி 2 ஷூஸ் கிடக்குங்கிறாங்க. ஒருவேளை பழைய வீட்டில் இருந்தவங்க யாராவது ஷூவை பின்னாடி கீழே தூக்கி போட்டு போயிட்டாங்களோ, புதஞ்சிருக்கோன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. உடனே அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, சரி ஒன்று பண்ணுவோம், அது பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஜிம் கொஞ்சம் ஆள் பார்க்க குண்டா இருப்பாரு. அவரால் இந்த ஷூ எங்க இருக்கோ அவ்வளவு தூரம் தவழ்ந்து போய் அதை அக்சஸ் பண்ண முடியாது. பட் அவங்க மனைவி சாண்ட்ரா ஒல்லியா இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் போய் பார்க்குறேங்கிறாங்க. உடனே ஜிம்மு கொஞ்சம் யோசிக்கிறாரு. இல்லை நம்ம வேணா போலீஸ் கால் பண்ணுங்கிறாரு. இல்லை அது என்னன்னு பார்த்துடலாங்கிற மாதிரி சாண்ட்ரா ரொம்ப தைரியமான பொண்ணு. சரி போய் பார்த்துடலான்னு அந்த கிரால் ஸ்பேஸுக்குள்ளே போகிறாங்க. உடனே சாண்ட்ராவும் இப்படி கையை வச்சு தவழ்ந்து அந்த கிரால் ஸ்பேஸுக்குள்ளே போகும்போது அவங்க கணவர் சொன்ன மாதிரியே தூரத்தில் இப்படி 2 ஷூ மண்ணுக்குள்ளே புதஞ்சிட்டு இருக்கு. சரி, அது வெறும் ஷூவா இல்லை வேற ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக
பக்கத்தில் போயிட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் போயிட்டு அந்த ஷூவை அப்படி பிடிச்சி இழுத்து பார்க்குறாங்க, அது வரமாட்டேது. இன்னொரு ஷூவை பிடிச்சி இழுக்கிறாங்க, அதுவும் வரமாட்டேது. அப்படி பிடிச்சி இழுக்க முயற்சி பண்ணும்போது தான் அந்த 2 ஷூஸுமே ஒரு இதுக்குள்ள ஸ்ட்ரக் ஆகிருக்குது தெரியுது. அப்போதான் என்ன ஸ்ட்ரக் ஆகிருக்குன்னு அங்கே இருக்க மண்ணை கொஞ்சம் கொஞ்சமா விலக்கி விட்டு பார்த்தாங்கல்ல, அப்பதான் ஒரு மனிதனோட ஸ்கெலிட்டன் ஃபுல் எலும்பு கூடையும் பார்க்குறாங்க. மிரண்டு போயிட்டாங்க. திரும்ப பதட்டமா தவழ்ந்து வெளியில வந்து மூச்சே விட முடியல. இதை பார்த்து அவங்க கணவர் உடனே 911க்கு கால் பண்றாரு. சார், இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு கீழே கிரால் ஸ்பேஸ்ல ஒரு மனிதனோட சடலத்தை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோங்கிற மாதிரி சொல்றாரு. உண்மையிலேயே இது ரொம்ப வியர்டான பிசாரான கேஸ். பிகாஸ் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, இந்த வீட்டுக்கு அவங்க வந்து 2.5 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு தெரியாம அவங்க வீட்டு கிரால் ஸ்பேஸ்லயே ஒரு சடலம் புதைக்கப்பட்டதுங்கிறது வந்து உண்மையிலேயே அதிர்ச்சியான விஷயம் தான். இதுல இருந்து ஜிம் அண்ட் சாண்ட்ராவால வெளியில வர முடியல. இப்போ அந்த கிரைம் சீனை ஃபுல்லா செக்யூர் பண்றதுக்கு போலீஸ் ஆஃபீஸர், பாராமெடிக் டீம் எல்லாருமே வர்றாங்க. அந்த கிரால் ஸ்பேஸையே கம்ப்ளீட்டா ஓபன் பண்றாங்க. ஸோ இவங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான், அங்க ஒரு மனிதனோட ஸ்கெலிட்டன் இருக்கு. ஜென்ரலாவே இந்த ஸ்கெலிட்டன் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்களும் ஒரு ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் தான். பட் இவங்களோட பிரதான வேலை வந்து ஒரு மனிதனோட எலும்பு கூடுகளை மட்டும் ஆராய்ச்சி பண்றது. ஸோ இந்த உடல் கண்டுபிடிக்கும் போதே ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இப்போ ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டை வர சொல்றாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெதுவா எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் அப்படி பிரஷ் எல்லாம் வச்சு தட்டி விட்டு அந்த ஸ்கெலிட்டனை ஃபுல் வியூ பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போதே தெரியுது அந்த ஸ்கெலிட்டன் பல வருடங்களா யாருமே டிஸ்டர்ப் பண்ணாம கம்ப்ளீட்டா டீகம்போஸ் ஆயிருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு சின்ன தசை கூட கிடையாது. இதை பார்க்கும்போது இனிஷியலா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இந்த மனிதனை இந்த இடத்துல புதைச்சி மினிமம் 5 வருஷம் இருக்கலாம், மேக்சிமம் 50 வருஷம் இருக்கலாம். அதாவது ஒரு மனுஷனை 5 வருஷம் இந்த மாதிரி ஒரு ஈரப்பதம் இருக்கிற இடத்துல புதைச்சா ஃபுல்லா டீகம்போஸ் ஆகிறதுக்கு 5 வருஷம் வாங்குறாங்க. ஸோ மினிமம் 5 வருஷம், மேக்சிமம் வந்து 50 வருஷம். இப்போ மெதுவா அந்த எவிடன்ஸ் எதையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணாம ஃபுல் ஸ்கெலிட்டனையும் வந்து தோண்டி எடுக்கிறாங்க. அப்படி தோண்டி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல வேற ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்கறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க கண்டுபிடிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மனிதன், அதாவது கொலை செய்யப்பட்ட அந்த நபர் கடைசியில் போட்டிருந்த ஜீன்ஸ், அவரோட டிஷர்ட் எல்லாமே வந்து அதுவும் கொஞ்சம் அப்படி இப்படி இத்து போய் டீகம்போஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு கீ கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு ஹவுஸ் கீ. மேபி அவர் கடைசியாக எங்க தங்கி இருந்தாரோ அந்த வீட்டு கீயா இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சிகரெட் லைட்டர் இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் கொலை செய்யப்பட்ட இந்த நபர் வந்து ஸ்மோக்கிங் பண்ற பழக்கம் இருக்கலாம். ஸோ அப்ப அந்த மண்ணெல்லாம் தோண்டி பார்க்கும்போது ஒரு சின்ன துப்பாக்கி குண்டை கண்டுபிடிக்கிறாங்க. 32 கேலிபர் வகையை சேர்ந்த ஒரு துப்பாக்கி குண்டு. ஸோ என்ன நடந்திருக்கலாம்னா, இந்த நபரை யாரோ துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. துப்பாக்கி குண்டு அவர் உடம்புக்குள்ளே இருந்திருக்கு. நாளடைவில் அவர் உடம்பு டீகம்போஸ் ஆகும்போது அந்த துப்பாக்கி குண்டு மண்ணோட சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த உடலை எடுத்து அந்த மண்ணை ஃபுல்லாக சலிச்சு பார்க்குறாங்க. அந்த இடத்துல 2 துப்பாக்கி குண்டுகளை கண்டுபிடிக்கிறாங்க. தட் மீன்ஸ் இந்த நபரை யாரோ 2 டைம் துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஒட்டுமொத்தத்தில் இந்த கிரைம் சீனை பார்க்கும்போது இந்த மனிதனை புதைச்சதுக்கு அப்புறம் யாருமே அதை டிஸ்டர்ப் பண்ணல. அனிமல்ஸோ இல்ல நேச்சுரல் டிசாஸ்டரோ எதுவுமே நடக்கல. இது கிட்டத்தட்ட ஒரு கல்லறையில புதைச்ச மாதிரி தான் அவ்வளவு சேஃபா இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்கெலிட்டனை ஃபுல்லா ரெக்கவர் பண்ணி டெஸ்டிங்காக ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ போலீஸ் அவங்களோட முதல் கட்ட விசாரணையா இப்போ இந்த வீட்டில் இருக்கிற அந்த நபர்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜிம் அண்ட் சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, சார், இந்த வீட்டை நாங்க 2.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கினோம். இந்த 2.5 வருஷமா நாங்க ஒரு நாள் கூட இந்த கிரால் ஸ்பேஸுக்கு போனதே இல்லை. ஏன்னா எங்களுக்கு அதுக்குரிய தேவையும் இல்லை. இப்போ பிளம்பிங்ல சம் இஷ்யூ இருந்ததுனால தான் நாங்கள் கிரால் ஸ்பேஸுக்கு போனோம். அப்போதான் இந்த ஷூவை பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஸ்கெலிட்டன் இருந்தது எங்களுக்கு தெரிய வந்ததுங்கிறாங்க. இப்போ இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கொலை செய்யப்பட்ட இந்த நபருக்கும் ஜிம் அண்ட் சாண்ட்ராக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு தெரியுது. பிகாஸ் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நபர் கொலை செய்யப்பட்டு மினிமம் 5 வருடம் இருக்குங்கிறாங்க. அப்போ ஜிம் அண்ட் சாண்ட்ரா அந்த வீட்டிலே இல்லை. ஸோ இப்போ அவங்க கொலை பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மனிதனோட எலும்புக்கூடுகளை வச்சு அந்த மனிதன் யாரு, அவன் வந்து என்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. ஸோ அந்த மனிதனோட ஹைட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு 5.10 இருக்கலாங்கிறாங்க. அது வந்து ஒரு ஆண் அப்படிங்கிறது தெரிய வருது. இது எல்லாத்தையும் வச்சு கொலை செய்யப்பட்ட அந்த நபரோட வயதை கால்குலேட் பண்ணும்போது 16 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள இருக்கலாங்கிறாங்க. தட் மீன்ஸ் ஒரு டீனேஜ் பையனா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. மேலும் அந்த பையனோட உடல் புதைக்கப்படும் போது நார்மலான பேண்ட், ஷர்ட் எல்லா உடைமைகளும் அப்படியே இருந்ததுனால அந்த நபர் கேஷுவலா இருந்திருக்கும் போது யாரோ கொலை செஞ்சிருக்காங்க. அதாவது அந்த நபர் எதிர்பார்க்காத விதத்துல இருக்கும்போது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ல இந்த கொலை நடந்திருக்கலாம். அதனாலதான் அவரோட உடைமைகள் எல்லாம் அவரோட சேர்த்து புதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க.
எந்த ஒரு கிரைம் கேஸ்லயும் கொலை செய்யப்பட்ட விக்டிம் யாரு அப்படிங்கிற ஐடென்டிட்டி தெரிஞ்சாதான் கொலைகாரன் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இந்த கேஸ்ல பொறுத்த வரைக்கும் இந்த நபருக்கு சொந்தமான ஐடென்டிட்டியோ ஐடி கார்டோ எதுவுமே அந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியல. இப்ப இவர்கிட்ட இருக்க ஸ்கெலிட்டனை வச்சுதான் கொலை செய்யப்பட்ட இந்த நபர் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த கொலைகாரனை போலீஸால நெருங்க முடியும். ஜிம் அண்ட் சாண்ட்ராங்கிற ஒரு நார்மலான தம்பதிகள் ஒரு வீடை விலைக்கு வாங்கிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்க அந்த வீட்டில் இருக்க கிரால் ஸ்பேஸ்ல அவங்களுக்கும் தெரியாம புதைக்கப்பட்ட அந்த நபர் யாரு, அவர் கொலை செய்யப்பட்டாரா, அவரை யாரு கொலை பண்ணா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச கலிபோர்னியால நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த நபர் யாரு, அவரை யாரு கொலை பண்ணாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருக்க பேராதரவுக்கு மிகவும் நன்றி. இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல துப்பாக்கி குண்டுகள் இருந்ததுனால இது கண்டிப்பா கொலையா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. இப்போ போலீஸோட அனுமானத்தையும் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் உறுதிப்படுத்துறாங்க. அதாவது கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மனிதனோட மண்டை ஓட்டுல 2 துப்பாக்கி குண்டுகள் பாஞ்ச தடயம் இருக்கிறதுனால சந்தேகமே கிடையாது, இந்த நபர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த துப்பாக்கி குண்டால தான் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க, இந்த நபருக்கு ஒரு 16 இருந்து 20 வயசு வரைக்கும் இருக்குங்கிறாங்க. அப்போ கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட 1998 வருஷத்துல இருந்து 5 வருஷம் பின்னோக்கி போய் இந்த ஏரியால ஒரு 16 இருந்து 20 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆண் மிஸ் ஆயிட்டாருங்கிற மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே டயத்துல போலீஸ் என்ன மாதிரி தியரி திங்க் பண்றாங்கன்னா, 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, இந்த வீட்டுக்குள்ள ஜிம் அண்ட் சாண்ட்ரா இருக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. அவங்க தான் இந்த நபரை கொலை பண்ணி கிரால் ஸ்பேஸ்ல புதைச்சிருக்க முடியும். அப்படி இல்லைன்னா மேபி வெளியில இருந்து யாராவது ஒரு கொலைகாரன் கொலை பண்ணி இந்த நபரோட உடலை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து கிரால் ஸ்பேஸ் வழியில புதைச்சிருக்க முடியும், வீட்டு ஓனருக்கோட நாலேஜ் இல்லாம. ஸோ இதுல 2வது ஆப்ஷன் பாசிபிளா இல்லையா? அதாவது இந்த வீட்டுக்குள்ள வராம ஒரு 3வது நபர் இந்த கிரால் ஸ்பேஸை அக்சஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறத வந்து போலீஸ் டீம் அந்த வீடை ஃபுல்லா சல்லடை போட்டு தேடுறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது. தட் மீன்ஸ் வெளியில இருந்து இந்த வீட்டுக்குள்ள வராம 3வது நபர் இந்த கிரால் ஸ்பேஸுக்குள்ள போயிருக்கவே முடியாது. சரி, அதுக்கு மேல இந்த வீட்டை உடைச்சு உள்ள போய் வெளியிலிருந்து ஒரு நபரோட சடலத்தை எடுத்துட்டு வந்து இந்த வீட்டு ஓனரோட நாலேஜ் இல்லாம அந்த கிரால் ஸ்பேஸுக்குள்ள தோண்டி புதைக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா அந்த கிரால் ஸ்பேஸ் வந்து 4 அடி தான் இருக்கும். அதுக்குள்ள இப்படி குனிஞ்சிட்டே குழி தோண்டி புதைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். வீட்டுக்கு வெளியில போன ஓனர் வந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்துக்கும் போது ஒரு 3வது நபர், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இதை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வீட்டுக்குள்ள வசிச்ச ஒரு நபர் தான் இந்த கிரைமை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்போ போலீஸ் 2 விதமா விசாரிக்கிறாங்க. ஒன்று, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க பழைய மிஸ்ஸிங் ரெக்கார்ட்லாம் செக் பண்றாங்க. 2வது, ஜிம் அண்ட் சாண்ட்ரா இந்த வீடை வாங்குறதுக்கு முன்னாடி, அதாவது 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் யாரெல்லாம் இருந்தா அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்து செக் பண்றாங்க. அப்படி ஒரு லிஸ்ட்டை எடுத்து ஒன்று ஒன்றா செக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த கேஸ்ல ஒரு சூப்பரான பிரேக் த்ரூ கிடைக்குது. அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடி, 14 வருடங்களுக்கு முன்னாடி 1984 வருஷம் இந்த வீட்டில் ஒரு 60 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க. அந்த பெண்மணி ஜனவரி மாதம் 13ஆம் தேதி 1984 வருஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. சார், என்னோட 16 வயசு பையன் கிறிஸ்டோபர் அப்படிங்கிறவனோட பேரு திடீர்னு மிஸ் ஆயிட்டான் சார்ங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது போலீஸும் அவனை தேடி பார்த்துருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த கிறிஸ்டோபரை கண்டுபிடிக்க முடியல. இப்போ போலீஸ் எல்லாம் கரெக்டாக லிங்க் பண்ண முடியுது. ஸோ 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்த ஒரு பையனை காணாமல் போயிருக்கான். அவங்க அம்மாவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பையனுக்கு 16 வயசுனா ஏன் நம்ம கண்டுபிடிச்ச இந்த சடலம், இந்த எலும்புக்கூடுகள் அந்த கிறிஸ்டோபருக்கு சொந்தமானதா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. இப்போ எப்படி அந்த சடலம் கிறிஸ்டோபருக்கு சொந்தமானதுங்கிறத நிரூபிக்கணும். இப்போ அதுதான் போலீஸுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சவால். அதுவும் சயின்டிஃபிக்கா நிரூபிக்கணும். ஜெனரலா நம்ம நிறைய கேஸ்ல பார்த்திருப்போம், இந்த மாதிரி எலும்புக்கூடுகள் பல வருடங்களுக்கு அப்புறம் தோண்டி எடுக்கும்போது அதுல எந்த விதமான சதை பகுதியும் இல்லைன்னா அதுல இருந்து டிஎன்ஏ கண்டுபிடிக்க முடியாது. சில கேஸ்ல பாத்தீங்கன்னா போன் மேரோல வந்து கண்டுபிடிப்பாங்க. பட் நிறைய கேஸ்ல வந்து அந்த போன் மேரோல கூட டிஎன்ஏ கண்டுபிடிக்க முடியாது. பட் அந்த மாதிரி கேஸ்ல வந்து ஐடென்டிட்டி எப்படி உறுதிப்படுத்துவாங்கன்னா,
டென்டல் ரெக்கார்ட், நம்ம பல்லோட அமைப்பை வச்சு தான் வந்து இது உண்மையிலே இந்த நபர் தான் கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ அந்த கிறிஸ்டோபருங்கிற பழைய 16 வயசு பையனோட பழைய டென்டல் ரெக்கார்டை இருக்கிறாங்க. பழசை தோண்டி பார்த்து அந்த டென்டிஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணி அவருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பல்லில் ஒரு பிரச்சனை இருக்கு, 2 பல்லில் பிரச்சனை இருக்கு, அதை ரெண்டையும் ஜாயின் பண்றதுக்கு ஒரு சின்ன லிங்க் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த டென்டல் ரெக்கார்ட் கிடைக்குது. இதுக்கப்புறம் இப்ப கண்டுபிடிக்கப்பட்ட சடலத்தோட டென்டல் ரெக்கார்ட் எடுத்துக்கிறாங்க. அதை ரெண்டையும் டாக்டர்ஸ் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. 100% மேட்ச் ஆகுது. பிகாஸ் இந்த கிறிஸ்டோபரோட பல்லு ஸ்ட்ரக்சர் ரொம்ப யூனிக்காக இருக்கும். அவருக்கு பல்ல பிரச்சனை இருந்தனால அந்த 2 பல்ல ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கிளிப்பு போட்டிருக்காங்க. அதுக்குரிய தடயமும் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் இருக்கிறதுனால ஸோ சந்தேகமே கிடையாது, 14 வருடங்களுக்கு முன்னாடி காணாம போன கிறிஸ்டோபர் தான் இப்போ இந்த வீட்டில் இருக்க கிரால் ஸ்பேஸ்ல எலும்பு கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் இப்போ பாதி கிணறு தாண்டிட்டாங்க. ஸோ கொலை செய்யப்பட்ட நபர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து அந்த கொலைகாரன் யாருங்கிறதா கண்டுபிடிக்கணும். இப்போ போலீஸ் அந்த கிறிஸ்டோபர் எந்த ஸ்கூல்ல படிச்சான், அவனோட ஹிஸ்டரி என்ன, அந்த வரலாறையே எடுத்துட்டாங்க. அப்போ போலீஸ் அந்த ஸ்கூல்ல போய் விசாரிக்கும் போது கிறிஸ்டோபருக்கு ஒரு காதலி இருந்திருக்காங்க 1984 வருஷம். இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த காதலியை போய் விசாரிக்கிறாங்க. அந்த காதலி என்ன சொல்றாங்கன்னா, சார் கரெக்ட் தான் சார், 1983 வருஷம் தான் நான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டோபரை மீட் பண்ணேன். நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரை காதலிச்சுட்டு இருந்தோம். பட் என்ன ஆச்சுன்னு தெரியல, 1984 கிறிஸ்டோபர் திடீர்னு மிஸ் ஆயிட்டான் சார். உண்மையிலே அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியல. அவங்க அம்மாட்ட போய் கேட்டேன். அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, என் பையன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. எதுக்கு வீட்டை விட்டு ஓடி போனா அப்படின்னா, அவன் ஒரு ஃபுட்பால் பிளேயர், அவனுக்கு வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. நான் அந்த வெளி உலகத்துக்கு போயிட்டு தனியா சாதிச்சு ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகிட்டு தான் வீட்டுக்கு வருவேங்கிற மாதிரி அவன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்க. ஆனா எனக்கு அப்போ பயங்கர டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. என்னடா இது, 1 இயர் அவனை லவ் பண்ணியிருக்கோம், அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கோம், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவன் ஓடி போக மாட்டானேங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்தது சார்ங்கிற மாதிரி அவங்க காதலி சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க வீட்டில் கிறிஸ்டோபர் இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கு அப்படிங்கிறது அவங்க காதலி மூலமா தெரிய வருது. இப்போ அவங்க காதலி கிட்ட கேட்குறாங்க, 1984 கிறிஸ்டோபர் வீட்டில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த காதலி என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்டோபரோட அம்மா, கிறிஸ்டோபரோட அப்பாக்கும் அவங்க அம்மாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிறிஸ்டோபரோட அம்மா இன்னொரு நபரை, ஜாக்சன்கிற ஒரு நபரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ கிறிஸ்டோபர் தன்னோட ஸ்டெப் ஃபாதர் கூட தான் இருந்துட்டு வந்தாரு. ஸோ ஜென்ரலாக அந்த மாதிரி ஸ்டெப் ஃபாதர், வளர்ப்பு தந்தை, அம்மா இப்படி இருக்கும்போது ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்ல தான் இருக்கும். கிறிஸ்டோபர் அவங்க வீட்டில் எப்பவுமே ஹாப்பியா இருந்ததில்ல. அவங்க அம்மா கூடயும் சரி, அவங்க ஸ்டெப் ஃபாதர் கூடயும் அடிக்கடி கிறிஸ்டோபருக்கு சண்டை வந்துட்டே இருக்கும். இதை நிறைய டைம் என்கிட்ட சொல்லி புலம்பியிருக்கான். இதுக்கப்புறம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த காதலி சொல்றாங்க. ஸோ அந்த காதலிக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு தெரியுது. இப்போ அவங்கள வந்து வெளியில தள்ளி வச்சிடலாம். ஸோ பட் அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் என்ன, கிறிஸ்டோபர் வீட்டில் இருந்த 2 பேர் கூடயும் அவனுக்கு நெடுநாளாவே பிரச்சனை இருந்திருக்கு. அவங்க அம்மா கூடயும் பிரச்சனை இருந்திருக்கு, அவங்க வளர்ப்பு தந்தை கூடயும் பிரச்சனை இருந்திருக்கு. சரி, இப்போ அவங்கள தேடி பார்க்கலான்னு இப்போ அவங்க அம்மா எங்க இருக்காங்க, அவங்க வளர்ப்பு தந்தை எங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த 2 டீட்டெயிலையும் போலீஸ் சேகரிச்சு அவங்க 2 பேரையும் ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. போலீஸ் அவங்களோட முதல் கட்ட விசாரணையில் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த கிறிஸ்டோபரோட அம்மாவும் அவங்க 2வது திருமணம் பண்ண ஜாக்சன் அப்படிங்கிற அந்த 2 நபரும் இப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. 2 பேரும் தனித்தனியா தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஃபர்ஸ்ட் இந்த கிறிஸ்டோபரோட அம்மாவோட கான்டாக்ட் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஒரு வயசான பெண்மணி கதவை திறக்கிறாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் சோஃபாவில் போய் உட்காந்து அவங்ககிட்ட பேசுகிறாங்க. உங்களுக்கு கிறிஸ்டோபரை ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, 84 என்னோட பையன் மிஸ் ஆகிட்டான், நான் இப்போ வரைக்கும் அவனை தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு சார் இவ்வளவு வருடங்கள் கழிச்சு என் பையனை பற்றி கேட்குறீங்க, ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கா, அவனை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, இல்லைம்மா, நாங்கள் இந்த மாதிரி ஒரு கிரால் ஸ்பேஸ் கீழே ஒரு சடலத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், அது கிறிஸ்டோபருங்கிற மாதிரி உறுதிப்படுத்தியிருக்கோம். ஸோ உங்கள் பையன் எப்போ காணாமல் போனாரோ அப்போவே கொலை செய்யப்பட்டிருக்காருங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல. அவங்க அம்மா அங்கேயே கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. பட் ஏற்கனவே போலீஸுக்கு அவங்க அம்மா மேலேயும் சந்தேகம் இருக்கு, அந்த வளர்ப்பு தந்தை மேலேயும் சந்தேகம் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு அம்மாங்கிற முறையில் அழுகுறாங்க. அவங்க அழுகையில ஒரு உண்மைத்தன்மை இருக்கிற மாதிரி தெரியுது. அதுவும் இந்த நியூஸை பிரேக் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அவங்க கண்ணில் இருந்து தண்ணீர் வருது, கதறி அழுகுறாங்க. அப்போ இவங்க இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அவங்க அம்மா இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு போலீஸ் திங்க் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, 1984 கிறிஸ்டோபர் எப்போ கொலை செய்யப்பட்டாரோ அப்போ அவங்க அம்மா கர்ப்பமாக இருந்திருக்காங்க, 7 மாதம் கர்ப்பமாக இருந்திருக்காங்க. அந்த ஜாக்சன்கிற நபரோட குழந்தைய வயிற்றுல சுமந்திருக்காங்க.
உண்மையிலேயே இந்த கிறிஸ்டோபரோட அம்மா அவங்கள கொலை பண்ணியிருந்தா இந்த கிரால் ஸ்பேஸ் வந்து ஒரு 3 அடி 4 அடி தான் ஹைட் இருக்கும். அதுக்குள்ள ஒரு கர்ப்பிணி பெண்ணால தவழ்ந்து போய் குழி தோண்டி இந்த நபரோட உடலை புதைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அவங்க அம்மா இதுல டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி வேற யாராவது கொலை பண்ணிருக்கலாம், அதுக்கு இவங்க உடந்தையா இருந்திருக்கலாம். பட் டைரக்டா இவங்க கொலையும் பண்ணல, அந்த உடலை தோண்டியும் புதைச்சிருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தெரியுது. சரி, இப்போ ஓகே, இவங்க மேல கொஞ்சம் தான் சந்தேகம் இருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்னா, அந்த கிறிஸ்டோபரோட வளர்ப்பு தந்தை ஜாக்சன்கிற நபரை விசாரிக்கலான்னு இப்போ அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜென்ரலா ஒரு நபரை 14 வருடங்களுக்கு அப்புறம் தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. பட் இருந்தாலும் போலீஸ் ஒரு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் ஜாக்சன்கிற அந்த நபரை கண்டுபிடிக்கிறாங்க. அவர் ஒரு டெலிஃபோன் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவர்கிட்ட போலீஸ் விசாரிக்கிறாங்க. சார், அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. அவரும் சரி ஓகே நான் வர்றேங்கிறாரு. அப்படி கூப்பிட்டு வர்றாங்க. 1984 அந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. அப்போ இவர் சொல்றாரு, எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லையே, நான் ஒரு பெண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க பையன் ஓடி போயிட்டான், அதுக்கப்புறம் எனக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சரி, கிறிஸ்டோபர் ஓடி போயிட்டாங்கிறத நீங்க எப்படி உறுதிப்படுத்துனீங்க அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்டோபர் ஓடி போன 2வது நாள் வந்து வீட்டுக்கு ஒரு டெலிகிராம் வந்து 1984 செல்போன் இன்டர்நெட் அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, வீட்டுக்கு வந்து ஒரு டெலிகிராம் வந்திருக்கு. அந்த டெலிகிராமை அனுப்பிச்சது யாருன்னா கிறிஸ்டோபர் தான். இந்த மாதிரி எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல, நிறைய பிரச்சனை வருது, அதனால நான் வந்து சொந்தமாக போய் உழைச்சி நின்று பெரிய ஒரு கால்பந்து வீரர் ஆகிட்டு தான் வீட்டுக்கு வருவேன், என்னோட விருப்பப்பட்டு தான் போடுறேன், என்னை யாரும் தேட வேணாங்கிற மாதிரி ஒரு டெலிகிராம் வந்தது. அந்த டெலிகிராமை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் உண்மையிலேயே கிறிஸ்டோபர் ஓடி போயிட்டாங்கிறத 200% உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. இப்போ என்ன பண்றாங்க, இந்த தகவலை அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்க முன்னாள் கணவர் ஜாக்சன் சொல்றாரு ஒரு டெலிகிராம் வந்துச்சுன்னா அது உண்மையான்னு கேட்குறாங்க. ஆமா சார், அது உண்மைதான், அந்த டெலிகிராமை என் பையன் தான் அனுப்பிச்சான், அந்த டெலிகிராமை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் அவனை தேடுறதே நிப்பாட்டிட்டோங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ போலீஸுக்கு ஒன்றுமே புரியல. அவன் வீட்டை விட்டு ஓடி போனானா, இல்லை ஓடி போய் டெலிகிராம் அனுப்புனானா, இல்லை அதுக்கப்புறம் அவனை கொலை பண்ணி இந்த வீட்டோட கிரால் ஸ்பேஸில் யார் வந்து புதைச்சிருப்பா? அப்போ உண்மையிலேயே இந்த டெலிகிராமை கிறிஸ்டோபர் தான் அனுப்புனானா, இல்லை அவன் பேரில் வேற யாராவது அனுப்புனாங்களா அப்படிங்கிற சந்தேகமும் வர ஆரம்பிக்குது. அப்போது இந்த கிறிஸ்டோபர் அம்மா கிட்ட கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் யாரோ துப்பாக்கி வச்சுருக்காங்களா கேட்டதுக்கு, என்னோட கணவர் ஜாக்சன் தான் ஒரு துப்பாக்கி தற்காப்புக்காக வச்சிருந்தாரு, 38 கேலிபர் துப்பாக்கிங்கிறாங்க. ஸோ இப்போ முதல் க்ளூ என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த வளர்ப்பு தந்தைக்கும் கிறிஸ்டோபருக்கும் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அந்த வளர்ப்பு தந்தை ஒரு துப்பாக்கி வச்சிருந்திருக்காரு. இப்போ அந்த துப்பாக்கியை எடுத்து இந்த பேலிஸ்டிக் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிடும்ல அப்படிங்கிற மாதிரி இப்போ திரும்ப அந்த ஜாக்சன்கிற நபரை விசாரணை கூப்பிடுறாங்க. அவர் என்ன சொல்றாரு, சார் கிறிஸ்டோபர் ஓடி போனது உண்மை, மற்றபடி அவனை நாங்கள் யாருமே கொலை பண்ணல, இந்த கிரால் ஸ்பேஸுக்குள்ள அவன் எப்படி வந்தான்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, உங்ககிட்ட துப்பாக்கி இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்குது சார், 38 கேலிபர் துப்பாக்கி இருக்குங்கிறாங்க. அப்போ இவர் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு உடனே வேரண்ட் வாங்கி அவர் வீடை ஃபுல்லாக சல்லடை போட்டு தேடும்போது ஃபைனலாக ஒரு பழங்காலத்து துப்பாக்கி கிடைக்குது. இப்போ அந்த துப்பாக்கியை எடுத்து பேலிஸ்டிக் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ கிரைம் சீன் அந்த கிரால் ஸ்பேஸில் கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கி குண்டுகள் இந்த ஜாக்சன் வசம் இருக்கிற துப்பாக்கியிலேருந்து தான் வந்ததா அப்படிங்கிறத பேலிஸ்டிக் டெஸ்ட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதை வந்து ஃபாரன்சிக் சைட் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 1984 இவங்க வீட்டில் டெலிஃபோன் இருந்திருக்கும், லேண்ட்லைன் இருந்திருக்கும். அந்த லேண்ட்லைன் ரெக்கார்டு எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அதை பண்ணும்போது நார்மலாக சில கால் போயிருக்கு. பட் ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் டெலிகிராம் கால் போயிருக்கு. டெலிகிராம் கால் அப்படின்னா என்னன்னா, இப்போ 1984 அமெரிக்காவில் வந்து இப்போ நீங்கள் யாருக்கா ஒருத்தருக்கு டெலிகிராம் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவோன்னா, அதுக்குன்னு ஒரு கம்பெனி இருப்பாங்க, அவங்க ஒரு ஃபோன் நம்பர் தருவாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ன மெசேஜ்னு நம்ம சொன்னோன்னா அவங்க லெட்டர் மாதிரி டைப் பண்ணி எந்த அட்ரஸ்ன்னு சொன்னோன்னா அந்த அட்ரஸுக்கு வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள அனுப்பிச்சிருவாங்க. அப்படி தான் 1984 டெலிகிராம் ஒர்க் ஆகிட்டு இருந்தது அமெரிக்காவில். ஸோ இப்போ 1984 இந்த கிறிஸ்டோபர் காணாமல் போன மறுநாள் இவங்க வீட்டிலேருந்து டெலிகிராம் கம்பெனிக்கு ஒரு கால் போயிருக்கு. ஸோ அதே டெலிகிராம் கம்பெனிலேருந்து தான் இவங்க வீட்டுக்கு மறுநாள் ஒரு டெலிகிராம் வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த வீட்டில் இருக்க ஒரு நபர் தான் டெலிகிராம் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அது ஏன் இந்த வளர்ப்பு தந்தை ஜாக்சனா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இப்போ போலீஸோட சந்தேகத்தை மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி அந்த 1984 அனுப்பிச்ச டெலிகிராமை எடுத்துடுறாங்க.
அந்த காப்பி போலீஸ் கிட்ட இருக்கு. அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னா, கிறிஸ்டோபர் என்ன சொல்றாருன்னா, நான் வாலண்டியரா தான் வீட்டை விட்டு போறேன், உண்மையில என் மேலேயும் தப்பு இருக்கு, ஜாக்சன் நிறைய டைம் நல்லா அட்வைஸ் பண்ணா கூட அதை நான் கேட்கறதுக்கு ரெடியா இல்லை, ஸோ இந்த ஜாக்சன் மேலேயும் தப்பு கிடையாது, உங்க மேலேயும் தப்பு கிடையாது, நானே விருப்பப்பட்டு தான் போறேங்கிற மாதிரி கிறிஸ்டோபர் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. கிறிஸ்டோபருக்கும் அவங்க வளர்ப்பு தந்தைக்கும் சண்டை. அப்படிப்பட்ட ஒருத்தர் எதுக்காக வீட்டை விட்டு ஓடி போய் ஒரு டெலிகிராம் அனுப்பி என் வளர்ப்பு தந்தை ரொம்ப நல்லவர், அவர் சொல்றது எல்லாம் கரெக்ட் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த டெலிகிராம அந்த ஜாக்சன் தான் கிறிஸ்டோபர் மாதிரி கொடுத்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. அதே மாதிரி இந்த ஜாக்சனை தனியா விசாரிக்கும் போதும் அந்த கிறிஸ்டோபரோட அம்மாவை தனியா விசாரிக்கும் போதும் நிறைய முன்னுக்கு பின் முரணான தகவல் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் அந்த கிறிஸ்டோபரோட அம்மா கிட்ட கேட்குறாங்க, முதன்முறையா உங்க சன் வீட்டை விட்டு ஓடி போனார்னு உங்களுக்கு எப்படி தெரியும், அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. அப்ப கிறிஸ்டோபரோட அம்மா என்ன சொல்றாங்க, நான் வழக்கம் போல வேலைக்கு போயிருந்தேன், சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன், அப்ப என்னோட கணவர் ஜாக்சன் தான் இருந்தாரு, அவர் என்ன சொன்னாரு, திடீர்னு இந்த மாதிரி நம்ம பையன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாரு, எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், பட் மறுநாள் அந்த டெலிகிராம் வரும்போது சரி நானே நினைச்சுக்கிட்டேன் என் பையன் உண்மையிலேயே அவன் தான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. பட் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜாக்சன் என்ன சொல்றாருன்னா, சம்பந்தப்பட்ட அந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதி 1984 நான் வேலைக்கு போயிருந்தேன், என்னோட மனைவி வீட்டில் இருந்தா, நான் சாயங்காலம் வரும்போது என்னோட மனைவி சொன்னா நம்ம பையன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்கிற மாதிரி என் மனைவி சொன்னா. ஸோ இது ரெண்டுமே முரண்பாடான ஸ்டேட்மெண்ட். இவர் மனைவி சொன்னாருங்கிறாரு, அவங்க கணவர் சொன்னாங்கிறாங்க. பட் ஆக்சுவலா விசாரிச்சு பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட அந்த நாள் கிறிஸ்டோபரோட அம்மா தான் வேலைக்கு போயிருக்காங்க, இந்த வளர்ப்பு தந்தை ஜாக்சன் வீட்டில் தான் இருந்தாரு அப்படிங்கிறதுனால இப்ப அவர் தான் பொய் சொல்றாருன்னு தெரியுது. இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கிறிஸ்டோபருக்கும் அந்த வளர்ப்பு தந்தை ஜாக்சனுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ ஒரு நாள் அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, இவங்க 2 பேரும் வீட்டில் தனியாக இருந்திருக்காங்க. மறுநாள் அந்த பையன் காணாமல் போயிட்டான், ஃபேக்காக ஒரு டெலிகிராம் வந்திருக்கு, அதே வீட்டு கிரால் ஸ்பேஸில் அந்த பையனோட உடல் புதைக்கப்பட்டிருக்கு. இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வளர்ப்பு தந்தை தான் கொலை பண்ணியிருப்பாருங்கிறது தெரியுது. பட் அப்படி தெரிஞ்சால் மட்டும் கோர்ட்டில் இந்த வழக்கை எடுத்துட்டு போய் தண்டனை வாங்கி தர முடியாது. உண்மையிலேயே ஜாக்சன் தான் துப்பாக்கியால கிறிஸ்டோபரை சுட்டு கொலை பண்ணாரு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அந்த பேலிஸ்டிக் டெஸ்ட் தான் ஒரு மிக முக்கியமான கருவியாக பார்க்கப்படுது. ஸோ இப்போ ஏற்கனவே ஒரு 38 கேலிபர் துப்பாக்கி எடுத்திருக்காங்க. ஸோ அதையும் இந்த கிரைம் சீனில் கிடைச்ச துப்பாக்கி குண்டுகளையும் பேலிஸ்டிக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, கிறிஸ்டோபரை தொலைத்த துப்பாக்கி குண்டுகள் இந்த ஜாக்சன் வசம் இருந்த துப்பாக்கியிலிருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறது பேலிஸ்டிக் டெஸ்ட் மூலமா அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படுது. பட் ஜாக்சன் இப்போவுமே என்ன சொல்றாரு, நான் சுட்டு கொலை பண்ணல, உண்மையிலே இந்த கிரால் ஸ்பேஸுக்குள்ள அந்த உடல் எப்படி போனதுன்னு எனக்கு தெரியாது, கிறிஸ்டோபரோட அம்மா தான் அந்த கொலையை பண்ணிட்டு ஏன் மேல பழிய போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னா கூட, ஏற்கனவே அந்த டயத்துல கிறிஸ்டோபரோட அம்மா இதை தனியா பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தெரியும். பிகாஸ் அவங்க அப்ப 7 மாசம் கர்ப்பமா இருந்தாங்க. ஸோ இதுல இருந்தும் சயின்டிபிக் ஆதாரமும் மூலமா ஜாக்சன்கிற இந்த வளர்ப்பு தந்தை தான் அந்த கிறிஸ்டோபரை கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. என்னதான் ஜாக்சன் கடைசி வரைக்கும் தன்னோட குற்றத்தை ஒப்புக்கொள்ளாம இருந்தா கூட என்ன நிகழ்ந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஆபீசர் ஒரு தியரி சொல்றாங்கன்னா, சம்பந்தப்பட்ட அந்த நாள் இந்த பெண்மணி கிறிஸ்டோபரோட அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. ஏற்கனவே வளர்ப்பு தந்தைக்கும் கிறிஸ்டோபருக்கும் பயங்கரமான பிரச்சனை இருக்கு. ஒரு நாள் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ மேபி கிறிஸ்டோபர் சொல்லியிருக்கலாம், நீ என்னோட அப்பா கிடையாது, வளர்ப்பு தந்தை, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாதுங்கிற மாதிரி 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு கடுமையான ஆர்கியூமெண்ட் வந்திருக்கலாம். அதுல ஜாக்சனோட ஈகோ தூண்டிவிடப்பட்டிருக்கலாம். அப்ப ஜாக்சன் தன் வசம் இருந்த 38 கேலிபர் துப்பாக்கியை வச்சு இந்த கிறிஸ்டோபரை சுட்டு கொலை பண்ணிருக்கலாம். பட் அதுக்கப்புறம் இப்போ ஜாக்சனுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த உடலை எங்க போய் டிஸ்போஸ் பண்றதுன்னு தெரியல, வெளியில எடுத்துட்டு போனா கஷ்டங்கிறதுனால அப்பதான் அந்த கிரால் ஸ்பேஸ் ஞாபகம் வந்திருக்கு. கிரால் ஸ்பேஸுக்குள்ள மண்ணை தோண்டி புதைச்சிட்டோம்னா யாருக்குமே தெரியாது, அந்த கிரால் ஸ்பேஸுக்குள்ள அந்த வீட்டில் ஜாக்சனை தவிர யாருமே போக மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த ஜாக்சனே அந்த கிரால் ஸ்பேஸுக்குள்ள குழி தோண்டி புதைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி சொல்றாங்க. பட் உண்மையிலேயே 4 அடி உயரம் இருக்கிற இந்த கிரால் ஸ்பேஸுக்குள்ள ஒருத்தர் உட்காந்து குழி தோண்டி புதைக்க முடியுமா அப்படிங்கிறத ப்ராசிக்யூட்டர் ரொம்ப அழகா நிரூபிக்கிறாங்க. அதே வீட்டில் அதே கிரால் ஸ்பேஸில் ஒரு நபரை உள்ள இறக்குறாங்க. அவர் இதே 4 அடி உயரம் இருக்கிற கிரால் ஸ்பேஸ்ல குழி தோன்றாரு. இது எல்லாத்தையுமே வீடியோ ஆதாரமா எடுக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு குழி தோண்டி இதே மாதிரி ஒரு உடலை புதைக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணி ஃபுல் வீடியோவும் எடுத்து கோர்ட்ல காமிக்கிறாங்க. இங்க பாருங்க யுவர் ஆனர்,
உண்மையிலேயே இந்த 4 அடி ஸ்பேஸில் ஒருத்தரால் உட்காந்து குழி தோண்டி புதைக்க முடியும். அதை நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். அது அந்த கர்ப்பிணி பெண் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் ஜாக்சன் தான் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே பேலிஸ்டிக் டெஸ்ட் இருக்குது, சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இருக்குது, அந்த டெலிகிராம் அவர் தான் அனுப்பியிருக்காருன்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி எல்லா தடயங்களும் இந்த ஜாக்சனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறதுனால இப்போ இந்த வழக்கை தைரியமாக ப்ராசிக்யூட்டர் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஃபைனலாக பிப்ரவரி மாதம் 2000 வருஷம் கிறிஸ்டோபரை 1984 வருஷம் இந்த ஜாக்சன் தான் சுட்டு கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு இந்த ஜாக்சனுக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் 20 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. நம்ம சேனலில் எவ்வளவு வழக்கை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த வழக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கப்படுது. பிகாஸ் தன்னோட பையனை காணோன்னு அவங்க அம்மா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் அவங்க தான் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. ஸோ தன்னோட வீட்டுக்கு கீழே தான் தன்னோட பையனோட உடல் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியாமல் என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட பையன் தன்னோட வீட்டு கதவை தட்டுவாங்கிற மாதிரி அவங்க அம்மா வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. பட் இந்த ஜாக்சன் எடுத்துக்கோங்க, இதாவது அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இந்த ஜாக்சனுக்கு தெரியல இந்த வீட்டுக்கு கீழே தான் சுட்டு புதைச்சிருக்கோன்னு. பட் அதே வீட்டுக்குள்ளே தான் அதே மாதிரி இன்னொரு குழந்தைய பெற்றுக்கிட்டு ஒரு நார்மலான குடும்ப வாழ்க்கையை உண்மையிலேயே அந்த ஜாக்சன்கிற நபரால் எப்படி வாழ முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஜாக்சனை பொறுத்த வரைக்கும் அவனுக்காக தெரியுது சுட்டு கொலை பண்ணி நம்ம தான் புதைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி இந்த வீட்டிலேருந்து மூவ் ஆகி போனதுக்கப்புறம் ஜிம் அண்ட் சாண்ட்ராங்கிற ஒரு தம்பதிகள் வர்றாங்க. அந்த வீட்டில் 2.5 வருஷம் வந்திருக்காங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, 2.5 வருஷமா ஒரு சடலம் தன்னோட வீட்டுக்கு கீழே புதைக்கப்பட்டிருக்குன்னு தெரியாம அவ்வளவு பல லட்சங்கள் கொடுத்து அந்த வீட்டை ஆசையாக வாங்கி அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. பட் இந்த இன்சிடென்ட் தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இந்த கிரால் ஸ்பேஸ் கீழே கண்டுபிடிக்கப்பட்ட சடலம் இந்த மாதிரி கேஸ் இது மட்டுமல்ல, பல கேஸ் இருந்திருக்கு. எவ்வளவோ கேசஸ் அமெரிக்காவில் இருந்திருக்கு. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த கிரால் ஸ்பேஸுங்கிறது ரொம்ப நார்மலான விஷயம். அது நிறைய வீட்டில் கீழே இருக்கும். ஈரப்பதத்தையும் ஃப்ளட்டையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக 4 அடி உயர்த்தி கட்டுவாங்க. இந்த மாதிரி கிரைம் பண்ணுறவங்க அந்த கிரால் ஸ்பேஸை நிறைய சடலங்களை புதைக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அது நிறைய கேசஸ் நம்ம பார்த்துருக்கோம். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இதை கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். பிகாஸ் இந்த கிரால் ஸ்பேஸ் அவ்வளோ சீக்கிரம் யாருமே அக்சஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் கிரைம் பண்ணிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரால் ஸ்பேஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி கிரைம் பண்றவங்களோட அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த கிரால் ஸ்பேஸ் கீழே நிறைய மண்ணு தான் இருக்கும். அதனால மண்ணுக்குள்ள அந்த சடலத்தை போட்டுட்டாங்கன்னா வெள்ள ஸ்மெல்லும் வராது. ஸோ ஈஸியாக இந்த மாதிரி கிரைமை கவர் பண்ணிடுறாங்க இந்த கிரால் ஸ்பேஸ் மூலமா. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு எப்படியோ மாறி போனா கூட மேபி இந்த வீட்டில் ஜிம் அண்ட் சாண்ட்ரா 2.5 வருஷம் இருந்ததுனால ஏதோ ஒரு பிளம்பிங் இஷ்யூ வந்திருக்குன்னு கிரால் ஸ்பேஸுக்கு போனதுனால தான் இந்த இன்சிடென்ட் வெளியில வந்திருக்கு. இல்லைன்னா கடைசி வரைக்கும் இந்த மாதிரி வீட்டுக்கு கீழே ஒரு சடலம் புதைக்கப்பட்டதுங்கிறது யாருக்குமே தெரியாமல் போயிருக்கோம். பட் இந்த மாதிரி வழக்குகள் நம்மளுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, நம்ம ஏதோ கிரைம் பண்ணிட்டோம், 14 வருஷம் போலீஸ் கிட்ட தப்பிச்சிட்டோம், இனிமேல் தன்னை யாரும் நெருங்க முடியாது அப்படிங்கிற ஒரு இருமாப்பில் தான் இந்த ஜாக்சன் இருந்திருப்பான். பட் அப்படி இருந்தால் கூட என்னைக்காவது ஒரு நாள் எத்தனை வருடம் ஆனால் கூட அந்த கர்மாங்கிறது சும்மா விடாது. பாருங்க, 14 வருஷம் கழிச்சு ஒரு பிளம்பிங் இஷ்யூ இந்த உடலை காட்டி கொடுத்து அந்த ஜாக்சனை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கல. ஸோ கண்டிப்பாக தப்பு பண்ணவங்க இப்போ இல்லாட்டா கூட 10 வருஷம் இல்லாட்டா கூட 20 வருஷம் இல்லாட்டா கூட என்னைக்காவது ஒரு நாள் சட்டத்தின் பார்வையிலேருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதான் இந்த மாதிரி வழக்குகள் நமக்கு உணர்த்துது. இந்த கிறிஸ்டோபர் அப்படிங்கிற டீனேஜ் பையனோட கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.